பாத்து பாத்து. எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, நான் நல்லதா இருக்கேன். நான் முதல்ல போய் கவிதாவை பார்க்கணும். கவிதா, மெதுவா மெதுவா. எங்கங்க கவிதா? எங்க கவிதா? எங்க? உள்ளதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கவிதா, கவிதா, அம்மா வந்திருக்கேன் பாரு. கவிதா, கீழே வாமா. அண்ணா, கவிதா. அண்ணக்குடி, எப்போ வந்த? என்னங்க இது? சொல்லாம கொல்லாம டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஆரத்தி கரைச்சு வச்சிருந்திருப்பேன்ல. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தவ நேரா வீட்டுக்குள்ள நுழைய கூடாதுங்க. ஐயோ அக்கா, அதெல்லாம் இருக்கட்டும், ஆரத்தி எல்லாம் வேண்டாம். கவிதா எங்க? எங்க அவ? கவிதா, 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 கீழே வாமா. அம்மா வந்திருக்கேன். அவதான் இங்க ஒழிஞ்சிட்டு இருக்கானா? நீங்களாவது அம்மாவை பார்க்காம இருக்காத. போய் அம்மாவை பாரு, அவ கூட இரு. அப்பதான் அவ சந்தோஷப்படுவா, அப்பதான் அவ தேறி வருவான்னு புத்தி சொல்லிருக்க வேணாம். சொல்லாம நான் இருப்பேனா அண்ணோ? ஓ மனசு எனக்கு தெரியாதா? சொன்னேன். நான் சொன்னதை கேட்டாவ கொஞ்சம் யோசிச்சா. அப்புறம் அவளை ஆளையே காணோம். சரி, உன்னை பார்க்கதான் ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான்னு நானும் நினைச்சேன். இப்ப நீ சொல்லிதான் அவ வரலன்னு எனக்கு தெரியுது. என்னக்கா சொல்றீங்க? கவிதா, கவிதா வீட்லயே இல்லையா? இல்ல அண்ணோ, இருந்திருந்தா உன் குரலை கேட்டு இந்நேரத்துக்கு அவங்க வந்திருப்பால. வீட்லயும் இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கும் வரலன்னா வேற எங்க போயிருப்பா? சொல்லுங்கக்கா, அவ எங்க போயிருப்பா? அது எனக்கு தெரியல. ஆனா அவ உன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. என்ன? என் கூட இருக்க மாட்டேன்னு சொன்னாளா? ஆமா அண்ணோ, என் ஜாதகப்படி எங்க அம்மா கூட நான் இருக்க கூடாதுன்னு சொன்னான். அதனாலதான் அம்மாவுக்கு விபத்து நடந்துருச்சுன்னு புலம்புனா. நினைச்ச அவ இந்த மாதிரி நிறைய யோசிக்கிற அறிவாளியாச்சே. அவ இந்த மாதிரி தான் நினைச்சிருப்பா. அதனாலதான் அவ ஹாஸ்பிட்டல் வராம இருக்கான்னு அப்பவே நினைச்சேன். ஏன்டா அவளோட புத்தி இப்படி எல்லாம் வேலை செய்யுதோ? ஜாதகப்படி அவ என் கூட இருந்தா நான் செத்து போயிடுவேன்னு எவனோ எப்பவோ சொல்லியிருக்கான். இத்தனை நாளா கவிதா என் கூட தானே இருந்தா, நான் என்ன செத்தா போயிட்டேன்? சொல்லுங்கக்கா, நான் என்ன செத்தா போயிட்டேன்? நல்ல குத்துக்கள் மாதிரி உயிரோட தானே இருக்கேன். ஐயோ அண்ணோ, அழாத. நீ எதுக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரே காரணம் நீங்க தான். கவிதா என் கர்ப்பத்துல இருந்தப்ப ஜோசியம் பார்த்தது முதல் தப்பு. அந்த தப்புக்கு இப்ப வரைக்கும் நானும் கவிதாவும் மாறி மாறி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. கவிதாக்கு முதல்ல எங்க இருக்காங்கன்னு தேடுவோம். சொல்லு கௌரி. அப்பா, கவிதா என் கூட எங்க வீட்ல தான் இருக்கா. என்னம்மா, கவிதா உன் கூட உன் வீட்டுல இருக்காளா? ஆமாப்பா, இனிமே இங்கதான் இருக்க போறேன்னு லக்கேஜோட வந்திருக்கா. அவளை காணோன்னு நீங்க தேடி அலைய வேண்டாம்ப்பா. சரிம்மா. வீணா டென்ஷன் ஆகாதானோ. கவிதா கௌரி மாமியார் வீட்டுல தான் இருக்கா. இனிமே அங்கதான் இருக்க போறாளா? அது எப்படி? அவ எப்படி அங்க இருப்பா? என் மக கவிதா என் கூட தான் இருப்பா, என் கூட தான் இருக்கணும். என்னத்த அந்த அம்மா சொன்னதே நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் மேல திருட்டு பட்டத்தை சுமத்திட்டாங்களே திலகா. கொலைகாரின்னு சொல்லியிருந்தா கூட ஒரு கௌரவம் இருக்கும். ஆனா திருடினா ரொம்ப கேவலமா இருக்கு. உன் வீட்டு வேலைக்காரியை ஏமா நிறுத்திட்டீங்கன்னு யாராவது கேட்டா திருடுனா நிறுத்திட்டேன்னு தானே சொல்லுவாங்க. நான் இனிமே எப்படி வெளியில தலை காட்ட முடியும்? நம்ம சோத்துக்கு செத்து கிடக்குறோம் இல்லைங்கல்ல, அதுக்காக வாய் கூசாம இப்படி திருட்டு பட்டத்தை சுமத்திட்டாங்களே. அவங்க பணத்திமிரல சொன்னா நீங்க திருடி ஆயிடுவீங்களா? நான் சொல்றேன் அத்தை, தான் பண்ணினது தப்புன்னு உங்க கால்ல விழற காலம் வரும். வந்துருச்சுமா. உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டதான் நினைச்சுக்கிறேன் நாகலட்சுமி. நீ திருடல. நீ திருடி இல்ல, நீ நல்லவ. நான் தான் பணத்தை வச்ச இடத்துல தேடாம வேற இடத்துல தேடி உன் மேல அபாண்டமா பழிய போட்ட நாகலட்சுமி. என்ன மன்னிச்சிட்டு நாகலட்சுமி. ஐயோ,
என்னம்மா நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? பணத்தை நான் எடுக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே எனக்கு போதுமா. இந்த நாகலட்சுமி உன்கிட்ட இருந்து வாங்கிட்டு போன 5000 ரூபாய் பணம். நாகலட்சுமி இந்தா நீ கேட்ட அட்வான்ஸ் 2000 ரூபாய். ஐயோ, அட்வான்ஸ் எல்லாம் வேண்டாமா, அதான் என் மருமக பணம் இருக்குல்ல, எனக்கு அதுவே போதும். இந்த மாதிரி சொல்லாத நாகலட்சுமி, என்னோட ஆத்ம திருப்திக்காக நீ வாங்கிக்கணும். இல்லைன்னா என் மனசாட்சியே என்ன கொன்னுடும். வாங்கிக்க நாகலட்சுமி, வாங்கிக்க. நாகலட்சுமி, நீ இல்லாதப்பதான் உன்னோட அருமை எனக்கு தெரிஞ்சது. நீ மனசுல எதையும் வச்சுக்காம திரும்பவும் வேலைக்கு வரணும். திரும்பவும் வேலைக்கு வரணுமா? ஆமா நாகலட்சுமி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ வேலைக்கு வந்தாதான் என்னை மன்னிச்சதா அர்த்தமாகும். என்னை மன்னிச்சு வேலைக்கு வா நாகலட்சுமி. சரிங்கம்மா, நாளைக்கு காலையில வழக்கம் போல வந்துடுறேன். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாகலட்சுமி. இனிமே நாகலட்சுமி வேலைக்கு வரமாட்டா. என் மனைவி உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரமாட்டா. நீங்க புறப்படலாம். அவ முகத்தை ஏன் பாக்குறீங்க? இனிமே அவ வரமாட்டா. நீங்க புறப்படலாம். எங்க அவங்க செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்கவா? எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் வர்றேன். முதல்ல அவங்க கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடு. கொடுங்கிறேன்ல, என் வார்த்தைக்கு மதிப்பு இல்லை. இங்க பாருங்க, இவ்வளவு நாள் என் மனைவிக்கு வேலை கொடுத்து எங்க குடும்பத்துக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க போயிட்டு வாங்க. அதான் சொல்லிட்டேன்ல, நீங்க புறப்படுங்க. நான் குடும்ப விஷயம் பேசணும். ஏங்க இந்த மாதிரி சொல்லிட்டீங்க? அவங்க தான் மன்னிப்பு கேட்க வந்தாங்கல்ல. மான ரோஷம் பார்த்தா நம்மளால மீண்டு வர முடியுமா? அவசரத்துல ஏதோ ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டாங்க. மன்னிப்பு கேட்க வந்தவங்கள மன்னிக்கிறது எனக்கு பெரிய மனுஷத்தனம். நான் பெரிய மனுஷன் இல்ல, ரொம்ப ரொம்ப சின்ன மனுஷன். போதுமா? நீ அவமானப்பட்ட வீட்டுக்கு இனி வேலைக்கு போகக்கூடாது. அந்த வீடுன்னு இல்ல, இனி எந்த வீட்டுக்கு நீ வேலைக்கு போகக்கூடாது. இன்னிலிருந்து நீ வேலைக்கு போக வேண்டாம். வேலைக்கு போலனா சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? நான் வேலைக்கு போறேன். நீங்களா? உங்க உடம்பு? செத்தா செத்து கூட போறேன். என் உயிர் வேலை செய்யறப்ப போகட்டும். இந்த மாதிரி வெட்டியா இருக்கிறப்ப போகக்கூடாது. நீ வேலைக்கு போறதுனால தானே அந்த காஞ்சனா உன்னை கேவலமா பேசுறா. இந்த மாதிரி ஆட்கள் அவன் மேல பழிய போடுறாங்க. அதனால தான் சொல்றேன், இனிமே நீ வேலைக்கு போக வேண்டாம். என்ன அப்படி பாக்குற? உனக்கு கொஞ்சம் கூட நெருடலாவே இல்லையா? ஏன் நெருடல்? எதுக்கு நெருடல்? இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன் புருஷக்கிட்ட இருந்து தாலியை வாங்கிக்க போறேன்க்கா. நீ என்ன எனக்கு தெரியாம கள்ளத்தனமாவா தாலியை வாங்கிக்க போற? இது நானா ஆசையா என் தங்கச்சிக்கு விட்டுத்தர தாலி தானே. அதனால ஒரு நெருடலும் இல்ல. நிஜமாவே நீ ரொம்ப கிரேட்கா. அதெல்லாம் ஒரு கிரேட்டும் இல்ல. நீ அழுது மேக்கப்பை கலைச்சிக்காத. இந்த மாதிரியான தியாகத்தெல்லாம் எனக்கு முன்னாடி பல பேர் செஞ்சிருக்காங்க. பத்திரிக்கையில வந்திருக்கு, படம் எல்லாம் வந்திருக்கு. அவ்வளவு ஏன், சாதாரணமா நம்ம வீட்லயே பாண்டிய மாமா இருக்காங்கல்ல. இத பாரு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உன் சித்தார்த் மாமாவை மாப்பிள்ளையா மாத்திருக்கேன். நீ என்கிட்ட கண் கலங்கி இருக்க மாதிரி அவர்கிட்ட கண் கலங்கி இருக்காத. நீ நல்ல மனைவியா இருக்கணும், புரியுதா? நீ குற்ற உணர்வோட பேசினா அவர் அதை விட குற்ற உணர்வோட பேசுவாரு. அப்புறம் வாழ்க்கை டேஸ்டா இருக்காது, வேஸ்டா போயிடும். அக்கா, இது சிரிக்கிற நேரமோ இல்ல எதுக மோனையா பேசுற நேரமோ இல்ல. ஏன் ஏன் பேசக்கூடாது? இப்ப நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். நல்லா காமெடி பண்ணலாம், நல்லா ரைமிங்ல பேசலாம். இப்ப அத்தைய பாரு, இந்த சேலையில ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இல்ல? சும்மா ஒரு விளையாட்டுக்கு. அத்தை, நீங்க கவிதாவை கூட்டிட்டு வந்துருங்க. மணியாச்சு, நான் சித்தார்த்த கூட்டிட்டு வரேன். நியாயமா பார்த்தா நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எனக்கு மரியாதை கொடுத்து, என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து கவிதாவை கட்டிக்க சம்மதம்னு சொன்னீங்கல்ல. ஐ லவ் யூ சித்து. ஐ லவ் யூ.